உங்களோட ஜென்ம நட்சத்திரத்த அன்னைக்கு நீங்க எந்த நட்சத்திரத்த அதாவது அஸ்த நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம், சித்திர நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரத்துக்காரங்க யாரோ ஒருத்தர் இருந்தாலும் அவங்களோட அந்த நட்சத்திரத்த அன்னைக்கு போயிட்டு உங்க நட்சத்திரத்த அன்னைக்கு பேர் சொல்லி ஒரு அர்ச்சனை பண்ணி, அருகாமையில உள்ள கோயில்லயாச்சும் பண்ணுங்க. இல்லாட்டி குலதெய்வத்து கோயிலுக்காச்சும் போய் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா இது பண்ணுவதனால் உங்களுக்கு என்னன்னா, இந்த விரயம் இந்த மாசத்துல வந்து 12ஆம் இடம் சயான சுகம் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு ஆட்சி பெற்று கிரகம் திசை நடத்துறதுனால, இந்த 1 மாத காலத்துக்கு விரயத்தை கொடுக்கும் நண்பர்களே. அந்த விரயம் சுப விரயமாக மாறுறதுக்கு அதனால உங்களுக்கு வந்து ஒரு குழந்தைங்களால ஒரு விரயம் வரலாம். அதாவது எந்த வகையில வருதுன்னே சொல்ல முடியாது நண்பர்களே. இதுக்காக நீங்க இந்த வழிபாட செய்வதும், உங்களோட நட்சத்திரத்தன்னைக்கு ஒரு பேர்ல அர்ச்சனை பண்ணிக்குவதும், அதேமாரி நீங்க பிறந்த கிழமை அன்று உங்களுக்கு உண்டான ஒரு கோயிலுக்கு போயிட்டு வர்றது, இதெல்லாம் ஒரு சிறப்பை தரும் நண்பர்களே. அதாவது இப்ப அஸ்த நட்சத்திரம்னு வச்சுக்கங்க. அம்பாள் வழிபாடு, அம்மன் வழிபாடு, அம்பாள் வழிபாடு, பெண் தெய்வ வழிபாடு சிறப்பை தரும்.